லோக் ஜன்சக்தி கட்சிக்கு இந்த முறை 29 தொகுதிகளை கொடுத்திருக்கிறாங்க. தேர்தலுக்கு பிறகு அது பாஜகவுடன் இணைத்து செயல்படும் என்பதை காட்டுகிறது. இந்த லோக் ஜன்சக்தி கட்சினா யார் தெரியுமா? சிராக் பஸ்வான். இவர் பாஜகவின் மனசாட்சி. நான் ஏற்கனவே கடந்த காணொலிகள்லையும் சொல்லியிருக்கேன். இவருக்கு 143 தொகுதியில் கடந்த முறை பாரதிய ஜனதா, ஐக்கிய ஜனதா, அதாவது இந்த ஐக்கிய ஜனதா தளம், இந்த 3 பேரும் கூட்டணியில் இருந்தும் அவர் நிதிஷ்குமாரை எதிர்த்து பாஜகவுடைய ஆசீர்வாதத்தோடு போட்டிட்டு, அதனால் பாஜகவை 110 தொகுதியில் போட்டிட்டு 74 தொகுதிக்கு வெற்றி பெற செய்த பெருமை ஒரு கள்ள திட்டம் அவர்களுக்கு உண்டு. அதே சமயம் நிதிஷ்குமாரை திட்டமிட்டு கடந்த முறை தோற்கடிக்க வைத்த பெருமை சிராக் பஸ்வானுக்கும் பாஜகவுக்கும் உண்டு. இந்த முறை சிராக் பஸ்வான், அதாவது ராம்விலாஸ் பஸ்வானுடைய மகன் 29 தொகுதியில் ஏன் போட்டிடுறாருன்னா, அவர் பிஜேபியோடு கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்க போகிறார். உண்மையிலேயே பாரதிய ஜனதா சிறிய சாதி அடிப்படையான கட்சிகளை வெறும் வெற்று செல் நிறுவனங்களாக இயக்குவதில் திறமையானது என்று கூறலாம். ஃப்ரண்ட்லைன் கட்டுரை இப்படி வருது. நிதிஷ்குமார் சடங்கு ரீதியாக அரியணையில் அமர்த்தப்பட்டிருக்கலாம், ஆனால் அவரது ஜேடியு இப்போது பாஜகவுக்கு சொந்தமான ஒரு பிரதேசத்தில் சூழப்பட்ட ஒரு சக்தியாக தெரிகிறது. இப்போ புரியுதா?